ஒட்டகங்களை பராமரிக்கிற வேலை, காரை கழுவுற வேலை, அந்த வேலைகள்ல எந்த விதமான கொச்சையும் இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டது, அவ்வளவு நிலைக்கு ஆளாம். இங்க நமக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயமா எல்லாம் வெளிநாட்டு. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டா போதும், ஊர்ல உள்ள 50 பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து கொடுக்கிற பொறுப்பு அவருக்கு தான். அப்பதான் அவன் வீட்டுல அக்கா பையனோ அண்ணன் பையனோ 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருப்பான். தம்பி வெளிநாட்டுல சூப்பர் வேலைக்கு வந்துரு, பெரிய வேலை, கலெக்டர் வேலை, அங்க துபாய் ஷேக்குக்கு கூடவே போற வேலையாது, வேலைக்கு வந்துடுறியா? இவன் வெளிநாடுல உடனே அங்க உள்ள கஷ்டம் தெரியாது, பிளைட் மட்டும் தான் தெரியும். ஓ பிளைட்ல போறோம், சூப்பர், ஓகே மச்சான், எனக்கு ஒரு பாஸ்போர்ட், எனக்கு ஒரு விசா அனுப்புங்க. அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பட்ட கஷ்டம் தெரியும். வீட்டுல இருந்தா கூட நிம்மதியா இருப்பான். வெளிநாட்டுல போய் ஒரு குறுகலான இடத்துல 10க்கு 10 கூட இருக்காது. ஏன்? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும். நம்ம சமுதாயம் தொடர்ச்சியாக அல்லல் பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இளைஞர்கள் வெளிநாடு வந்த கதை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். அப்பதான் இடஒதுக்கீடு என்கிற பிரச்சாரம் கையில் எடுக்கும். வீதி வீதியா இறங்கணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், சிறை நிரப்பு போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுவரையிலே தமிழகத்தில் தாய்மார்கள், பெண்கள் போராட்ட களம் என்று வந்ததே கிடையாது. அவர்களை அரசியல்படுத்தியது இந்த ஜமாத், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவர்களின் போராட்ட களத்தில் வந்து இறக்கியது இந்த ஜமாத், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மீதில வந்து நின்று போராடினாங்கல்ல, அதுக்கு முன்னால் 80கள் வரையிலையும் நம்ம நிலை என்ன? போலீஸ்கார் அந்த பக்கத்துல பார்த்தா இவருக்கு இந்த பக்கமா போவார். இந்த வம்பே நமக்கு வேண்டாம். காவல்துறை அதிகாரியை பார்த்தால் 10 அடி தூரம் தள்ளி செல்வார். அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் அணிந்திருக்கிற ஆடை காக்கி நிறத்தில் இருந்தாலே போதும். தூரத்தில் ஒரு குறுக்கா நிற்பார். ஆஹா, போலீஸ் வந்துட்டான்டா, நம்மளை என்ன கொலைப்படி சுமத்தி நம்மளை ஜெயிலுக்குள்ள தள்ள போறான்னு தெரியல, அவன் சகவாசமே வேண்டாம், அவன் இருக்கிற திசையே வேண்டாம், ஒதுங்கி போகக்கூடிய நிலை இந்த சமுதாயத்தின் நிலையா இருந்துச்சு. காரணம், அவன் பொய் வழக்கு போட்டா குரல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்காக வேண்டி சட்ட போராட்டம் நடத்துவதற்கு ஆள் இல்லை, அவனை சிறையில் சந்தித்து அவனுடைய பிரச்சனை என்ன என்று கேட்பதற்கு நாதி இல்லை. வேற எந்த தைரியத்தில் அங்க போய் முகம் காட்டுவான்? அப்படி இருந்த சமுதாயம் எப்படி மாறியது? இடஒதுக்கீடுக்கான போராட்ட களத்தில் குதித்த பொழுது அல்லாஹ் நமக்கு தைரியத்தை தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் இந்த சத்தியத்தை சொல், இஸ்ரவேல் சமுதாயத்தை கொடுமைப்படுத்துவது அநியாயம், அந்த அநியாயத்தை உடைக்கச் சொல் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. இறைவா, எனக்கு சரியா பேச தெரியாதுன்னு பயந்தாங்க. ஹாரூன் எனக்கு கூடுதலாக அனுப்பு என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்று அவர்கள் சென்றதற்கு பிறகு மிக தைரியத்தோடு, மிக உறுதியோடு அநியாயத்துக்கு எதிரான குரலை அங்கே பதிவு செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு புது எழுச்சி, புது தெம்பு ஏற்பட்டது. தௌஹீத் அது கொடுத்த தெம்பு. அதுபோன்றுதான் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், இளம் பெண்களுக்கும் இந்த தௌஹீதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு விழிப்புணர்வை தந்தான், தைரியத்தை தந்தான். போய் காவல்துறை பிடிக்கிறான், சிறை நிரப்பும் போராட்டம். அப்படின்னா என்ன? ஒரு காலத்துல போலீஸ் என்றாலே பயப்படக்கூடிய சமுதாயம், ஜெயில தள்ள போறியா, தள்ளு, தயார். நான் மட்டும் வர மாட்டேன், என் பிள்ளைகளோடு சேர்ந்து வருவோம். எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமா நம்ம கட்டமைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். காவல்துறை வேன்ல போறது ஜெயிலுக்கு, இந்த அங்க தொட்டில கட்டுது. எது? போலீஸ் வேன்ல தொட்டில கட்டி பிள்ளைய தொட்டில போட்டு பாதுகாப்பு பணியில இருக்கிற பெண்மணிட்ட புட்டிப்பாலை கொடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. எப்பேற்பட்ட எழுச்சி, எப்பேற்பட்ட மாற்றம்! இப்படியான போராட்டங்கள் நாம் கடந்த காலங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையாக கொண்டு மாநாடுகளையும் போராட்டங்களையும் நடத்திய பொழுது வெளிநாட்டிலிருந்து பலர் வந்தார். அவர்களெல்லாம் தங்களுடைய இல்ல திருமணத்திற்கு கூட வந்ததில்லை. சமுதாய கோரிக்கையை முன்னிறுத்திய மாநாடு, சமுதாய கோரிக்கையை முன்னிறுத்திய ஆர்ப்பாட்டம், போராட்டம். ஆகவே அங்கே என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். போராட்ட களங்களில் பார்த்திருப்பீங்க நீங்க. கடந்த கால போராட்ட பதிவுகளை பாருங்கள். கால் இல்லாதவர், ஊனமுற்றவர் பல பேரை நம்ம பார்த்திருக்கோம்.
தவழ்ந்து தவழ்ந்து வந்தார் இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக. ஒரு வயசான அம்மா நடக்க கூட முடியல, கம்பை வைத்துக் கொண்டு ஊன்றிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி போராட்ட களத்திற்கு வந்தார்கள். நம்ம ஜமாத் நடத்திய ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் பங்கெடுத்தார்கள். அப்படிப்பட்ட எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டது இந்த தௌஹீதின் மூலம். இப்படி பல கட்ட போராட்டங்கள், பல அடக்குமுறை சட்டங்களை எல்லாம் எதிர்த்துதான் அது நாள் வரையிலையும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இடஒதுக்கீடை தருவதை பற்றி அவருடைய பார்வை என்னவா இருந்துச்சு? தூக்கி கொடுத்துருவோம் இருந்துச்சா? இங்க இருக்கக்கூடிய யாரும் நம்ம திமுக அபிமானிகள் அல்ல, அதே போல அதிமுக அபிமானிகள் அல்ல. நம்முடைய சொந்த விருப்பு அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, சமுதாய கோரிக்கை தான் முக்கியம். அந்த அடிப்படையில் திரண்ட கூட்டம் இது. யதார்த்தம் என்னவா இருந்துச்சு? ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க முஸ்லிம்களுக்கு. ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயலலிதா அதனை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டார். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது சமூக நீதிக்கு எதிரானது, எல்லாம் பொய். மத அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னா எஸ்சி எஸ்டிக்கு நீங்க கொடுக்கிற இடஒதுக்கீடு எந்த அடிப்படையிலானது? ஒரு முஸ்லிம் எஸ்சியா இருந்தா, உங்கள் அட்டவணை பட்டியலில் உள்ள ஒருவராக இருந்தா அவருக்கு நீங்க கொடுப்பீங்களா? ஒரு கிறிஸ்தவர் எஸ்சியாவோ எஸ்டியாவோ இருந்தா கொடுப்பீங்களா? மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அவர்கள் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டின் நிபந்தனையே அவர் இந்துவாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்ப என்ன மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுங்கிறீங்க? அதுக்கப்புறம் தான் சீக்கியரை சேர்த்தீங்க, பழங்குடியினரை சேர்த்தீங்க, முஸ்லிம்களை மாத்திரம் சேர்க்க மாட்டேன் என்றாங்க, முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்க்க முடியாது என்றாங்க. அப்ப மத அடிப்படையில் தானே எங்களை தள்ளுறீங்க. இன்னைக்கு ஒரு எஸ்சியா இருக்கிறார், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவராக இருக்கிறார், எஸ்டியா இருக்கிறார், ஒரு பழங்குடியின இனத்தை சார்ந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் எஸ்சி எஸ்டி என்று அனுபவித்து வந்த இடஒதுக்கீடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஒரு எஸ்சி ஒரு எஸ்டி இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க. நீங்க பட்டியலில் வச்சிருக்கிற இடஒதுக்கீட்டின் உரிமையை அதற்கு பிறகு அவர் அனுபவிக்க முடியுமா? முஸ்லிம் ஆனதுனால முடியாது. கிறிஸ்தவரா மாறிட்டார், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க கொடுக்கிற இடஒதுக்கீடே மதத்தை பார்த்தானே. ஆனால் நமக்கு தரும்போது மாத்திரம் சொல்வார்கள் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. ஜெயலலிதாவும் அதை சொன்னார். தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறோம் என்று சொன்னதுக்காண்டி அல்ல, ஆந்திராவில் கொடுத்ததுக்காண்டி. ஆந்திராவில் கொடுக்கும் போதே இந்த அம்மாவுக்கு எரியுதுன்னா எப்பேற்பட்ட வெறுப்புல அவங்க இருந்தாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நம்முடைய ஜனநாயக போராட்டத்திற்கு பிறகு அந்த அம்மா தான் இடஒதுக்கீடு தருவதற்கு கமிஷன் அமைத்தார்கள். ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது எதிர்த்து அறிக்கை வெளியிட்ட ஜெயலலிதாவின் மனத்தை மாற்றியது மக்கள் போராட்டம், இந்த ஜமாத் முன்னெடுத்த போராட்டம். அதே போல கருணாநிதி இந்த சங்க பரிவார கும்பலுக்கு நம்மளை தொடர்ந்து அடிக்கிறதா வேலையே. பிரிவினைக்கு நெருக்கத்திலிருந்தே அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரையிலே எதையாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 2014க்கு பிறகு நம்முடைய அடிப்படை உரிமைகளை பற்றியே சிந்திக்கவே இவர்கள் விடவில்லை. யோசிக்கிறதுக்குள்ள ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தின் பேரால் ஊப்பியில் ஒரு முஸ்லீம் அடித்து படுகொலை, மாட்டிறைச்சியை சாப்பிட்டார் என்று மத்திய பிரதேசத்தில் ஒருவர் அடித்து கொலை, மாட்டிறைச்சி கொண்டு போனார் என்று சொல்லி அங்கே ஒரு முஸ்லீம் அடித்து கொலை, சுதாரிக்கவே முடியல. சரி, நம்மளை பத்தி யோசிப்போம், நம்ம முஸ்லிம்களை பத்தி யோசிப்போம் என்று நம்முடைய சமுதாய தலைவர்கள் துவங்கினால் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வர குறைங்கிறது, பாபர் மஸ்ஜித் நிலம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து இல்லை, இப்போ வக்ஃப் திருத்த சட்டம், இவங்க திருந்துற அதெல்லாம் இல்லை. இவர்கள் மத்தியில் ஆட்சியில் பிஜேபி இருக்கும் வரை இவர்கள் திருந்த போவது இல்லை. அதனால இவங்க கொடுக்கிற ஒவ்வொரு மாலையா நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு என்ன தேவை என்பதையும் நாம் சொல்ல வேண்டிய நேரம் இது. எங்களுக்கு வேலை இடஒதுக்கீடு வேணும், எங்க சமுதாய இளைஞர்களின் அவல நிலை மாறணும். அப்ப சமது சாஹிப் கேட்ட பொழுது கருணாநிதி சொன்னாரு, என்ன சமது சாஹிப் குழப்பம் உண்டாக்க பாக்குறீங்களா? அப்படின்னா என்ன, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்று குரல் எழுப்புவதே குழப்பம் இவர்கள் பாஷையில். அதுதான் இவங்க அரசியல் நேர்மை, அப்படித்தான் இருந்தது. ஆனால் மக்களின் தன்னெழுச்சி மிக்க இளைஞர்கள் பெண்கள் கொண்ட படையின் ஜனநாயக பூர்வமான போராட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி
கருணாநிதியை முதல்வராக கொண்ட அரசு தான் தமிழகத்தில் நமக்கு 3.5% இடஒதுக்கீடை தர வைத்தான். போராடம் கிடைச்சிருக்குமா? நம்ம உட்கார்ந்துக்கு நம்ம சமுதாயம் டிவியே கதியின் கடந்தா நம்ம சமுதாய இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் செல்ல தயாராகிவிட்டால் எப்படி கிடைக்கும்? அந்த அவலத்தை எல்லாம் சொன்னாங்க. ஒரு நடிகரை பார்க்க போறேன்னு சொல்லி உசுர விடலாமா? அதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? இல்ல மனித பிறவியா? பிற சமூகத்தை விட்டு விடுங்கள். இஸ்லாம் உன்னை எவ்வளவு அறிவுப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு விழிப்புணர்வை உனக்கு தந்திருக்கிறது. நபிகள் நாயகத்தை கூட நம்மை போன்ற சாதாரண மனிதர், இறை தூதர், இந்த பார்வை தான் நமக்கு இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கே புனிதத்தன்மை இல்லை. இதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ்வுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது.